ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். மாதவி அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா, மகேஸ்வரி அவங்க வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. புதுசாக வீடு பார்த்துருக்காங்க இல்லையா, மாதவி வீட்டுக்கு மேலேயே. ஸோ அந்த வீட்டுக்கு வரலான்ட்டு அவங்களோட திங்ஸோட ஷிஃப்ட் ஆவாங்க. இவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்துட்டு, ஓகே இவங்க வரல அப்படிங்கிறதுனால ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலான்னு போவாங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த வீட்டுக்கு அவங்க ரீச் ஆகிடுவாங்க. ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்க உள்ளே போகும்போது அங்கே யாரும் இல்லை. அவங்க உள்ளே போவாங்க. கூப்பிட்டுக்கிட்டே, மேம் யாராவது இருக்கீங்களா அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டே உள்ளே போவாங்க. அங்கே அன்எக்ஸ்பெக்டடாக 2 பேரும் கொஞ்சம் டீப் ஐ கான்டாக்ட், ஸ்மால் ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நார்மலாக வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போயிட்டு எல்லா திங்ஸும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு, ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு மாதவி காஃபி குடிப்பாங்க. எல்லோரும் குடிப்பாங்க. அகைன் நைட்டுக்கு டின்னரும் ரெடி பண்ணுவாங்க. அதையும் சேர்ந்து சாப்பிடுவோம். இது வரைக்கும் நம்ம பிஃபோராக பார்த்த எபிசோட். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த 2 பசங்களும் ஓகேக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிடுவாங்க. இவங்க இருந்துட்டு ஓகேங்க, நீங்களும் தூங்க போகிறீங்களா அப்படின்னு மாதவி கேட்பாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நான் தூங்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. சும்மா ஏதாவது படிச்சுட்ருப்பேன், ஸ்டோரி புக்ஸு, இல்லைனா அந்த சப்ஜெக்ட்டு ஏதாவது நாளைக்கு கிளாஸ் இருக்கோ அது ஒரு வாட்டி நான் ரீட் பண்ணி பார்ப்பேன். நாளைக்கு என்ன கிளாஸ் எடுக்கணுமோ ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்ப்பேன். பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவேன். லேட் ஆகும்னு சொல்கிறீங்க, இஃப் யூ டோன்ட் மைண்ட் நம்ம கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே ஷூர் பேசலாமே அப்படின்ட்டு 2 பேரும் நார்மலாக அந்த அவங்க வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா கார்டன் மாதிரி தானே இருக்குன்னு சொன்னேன். அந்த இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. நார்மல் டாக் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது மகேஸ்வரி சொல்லுவாங்க, எனக்கு உங்கள் கூட பேசுகிறது பழகிறது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மாதவிக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரே சந்தோஷமாக பொங்கும். என்னடா இப்படியா, பரவாயில்லையே, சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிம்பாங்க. அவங்க இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு கேங் உள்ளே என்ட்ரி ஆகும். எல்லாம் விமென்ஸ் கேங்காக ஒரு 10 மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தங்களா உள்ளே என்ட்ரி ஆவாங்க. இவங்க மாதவியை பார்த்துட்டு எல்லோரும் வாங்க வாங்க அப்படிம்பாங்க. அப்புறம் இவங்க பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஒரு ஸ்மால் மீட்டிங், இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு அவங்களும் புக்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த கார்டனில் ஒரு ஓரமாக அதை அப்படியே படிச்சுக்கிட்டு சும்மா வாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எல்லோரும் ஒரு கேங்காக உட்காந்து நான் சொல்லியிருந்தேன்ல ஆல்ரெடி ஒரு சின்ன குழு மாதிரி இவங்க ரன் பண்ணுவாங்க, விமென்ஸ் குழு அப்படின்னு சொல்லியிருந்தேனே. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது 10 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா. அப்போ மாதவி இருந்துட்டு ஓகே நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, நான் அவங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டு எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருப்பாங்க. அது எல்லாமே தூரத்துலேருந்து மகேஸ்வரி வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. செம்ம ஜாலியாக ஜோயிஸ்டாக எல்லோரும் பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக உட்காந்து நல்லா கதையடிச்சிட்டு பேசிக்கிட்டு அந்த கணக்கெல்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தங்களாக கிளம்புவாங்க. கிளம்பும்போது அதிலிருந்து ஒருத்தவங்க மட்டும் கேட்பாங்க, யார் அவங்க புதுசாக வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸ்கூல் டீச்சராக வேலை மாடியில் தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படிங்களா, சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் போயிடுவாங்க. ஸோ போனதுக்கப்புறம் அந்த டைரி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. டைரினா அவங்களோட அந்த அமௌண்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே அதில் நோட் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த டைரியை வச்சுருப்பாங்க. இந்த ப்ரௌனி என்ன பண்ணிடுவான்னா, அந்த டைரியை தூக்கிக்கிட்டு ரன் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ரன் பண்ண ஆரம்பிச்சதும் உடனே மாதவி ப்ரௌனி குடுறா குடுறா, டே வேண்டாம் குடுறா, டே 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 அந்த டைரிடா ப்ளீஸ்டா கொடுத்துட்டான்னு பின்னாடியே கெஞ்சிக்கிட்டே ப்ரௌனி சொன்னால் கேளு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே இப்படி ஓடுவாங்க. அது ஃபுல்லாகவே அந்த கார்டனை சுற்றி 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 ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்டா ப்ரௌனி இப்படி பண்ணுற, டே ப்ளீஸ்டா கொடுத்துருடா, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான டைரிடா, டே டே குடுறா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு கொடுக்கவும் கொடுக்காது, கீழே போடவும் போடாது. அதை வச்சு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். சுற்றிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே ஓடுவோம் பாருங்கள். அந்த கார்டன்லேயே அதே இடத்துல தானே மகேஸ்வரி நின்றுட்டுருப்பாங்க. ஸ்கிட் ஆகி அவங்க மேலே அகைன் விழுந்துருவாங்க. 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் கார்டன்லேயே விழுந்துட்டு டக்குன்னு அவங்க டைரெக்டாக கீழே விழுந்துருவாங்க. கீழே மகேஸ்வரி கீழே இருப்பாங்க.
மாதவி வந்து அவங்க மேலே இருப்பாங்க. ஸோ கீழே விழும்போது அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்க அப்படின்னா மாதவி வந்து மகேஸ்வரிக்கு சீஸில் ஒரு கிஸ் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் டச் பண்ணிடுவாங்க. அந்த டச் பண்ணதுமே மாதவி அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற ஐஸ் மாதிரி அப்படி ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க. அப்படியே அவங்க உடனே டக்குன்னு இவங்க ஃபேஸை பார்க்கவும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அகைன் பயங்கரமான ஐ கான்டாக்ட் 2 பேருக்கும் போகும். அந்த ஐ கான்டாக்டில் 1000 விஷயங்களை 2 பேருமே ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த 1000 விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ். அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அந்த தாட்ஸ், இவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிற தாட்ஸ் அந்த பார்வையிலே 2 பேரும் பகிர்ந்துப்பாங்க. அந்தளவுக்கு டீப் ஐ கான்டாக்ட் போய்கிட்டு இருக்கும். இப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பாங்க. அகைன் ப்ரௌனி சவுண்டு விடுவோம். அந்த சவுண்டுக்கு ஏற்று தான் இவங்க கான்ஷியஸ்க்கு வருவாங்க. கான்ஷியஸ்க்கு வந்ததும் ஓ சாரி சாரி அப்படிம்பாங்க. மகேஸ்வரி எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக இருப்பாங்க. சாரி சார் ரியலி சாரி அப்படிம்பாங்க மாதவி. அவங்க அப்பவும் எந்த ரியாக்டும் கொடுக்காம இருப்பாங்க. என்னாச்சு எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ப்ரீத்து விட கஷ்டமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் எந்திரிச்சிங்கன்னா அப்படிம்பாங்க. ஓ ஓ ஓ சாரி 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 ரியலி சாரி அப்படின்ட்டு அவங்க மேலேருந்து எந்திரிப்பாங்க. எந்திரிச்சது 2 பேரும் அவங்க ட்ரெஸ் கீழே விழுந்துருவாங்க இல்லையா கார்டனில். ஸோ அவங்க ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு மாதவி அகைன் ரியலி சாரி சாரி அப்படிம்பாங்க. இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக தானே நடந்துச்சு, இட்ஸ் ஓகே அப்படிம்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்மால் கில்ட்டி, என்ன சொல்கிறது, இப்படி பண்ணிட்டோமேடா ஃபஸ்ட் டைம் அப்படி இது இப்படி இவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்களோ, தப்பு தப்பாகவே பண்ணிகிட்ருக்கியேடா மரமண்டை, கொஞ்சம் பொறுமையாக தான் மூவ் ஆனா என்ன உனக்கு என்ன அவசரம் வேண்டிய கிடக்கு அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிகிட்ருப்பாங்க. இப்படி அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருந்தாலும் அந்த ஐ கான்டாக்ட் மட்டும் மாறவே மாறாது, அவங்க மேலேயே இருக்கும். பட் அவங்க ஃபேஸில் அந்த ஒரு கில்ட் தெரியும். அவங்க இருந்துட்டு உடனே இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு இப்படி பேசிகிட்டே இருப்பாங்க. கரெக்டாக தூறல் விழும். தூறல் விழுந்ததும் மழை வருது வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து மாதவி வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா இவங்க வந்து மாடியில் தானே இருக்காங்க. மாதவி வீட்டுக்கு போயிடுவாங்க. மாதவி வீட்டுக்கு போனதும் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அந்த இடி மின்னல் சத்தம் நல்லா இருக்கும். சில்லுன்னு காற்று, அந்த சாரல் வந்து அவங்க இன்னும் வீட்டுக்குள்ளே போயிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு அந்த மழையிலேருந்து தப்பிச்சு அந்த முன்னாடி அவங்க மழையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த இடத்துல நின்றுட்டுருப்பாங்க ஒரு ஓரமாக. அப்போது அந்த சில்லுன்னு ஒரு காற்று, தூறல், அந்த சாரல் வந்து மேலே படும்போது அப்போ இருக்கிற அந்த ஒரு ஃபீலே தனி. அந்த ஃபீலை 2 பேரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே 2 பேரும் ரசித்து பார்த்துட்ருப்பாங்க. லைட்டாக அந்த சில் காற்று வரும்போது லேசாக குளிரும் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கையை 2ம் தேய்ச்சி தேய்ச்சி மாதவி அவங்களோட ஃபேஸில் இதமாக அந்த ஹீட்டை வந்து வச்சு வச்சு எடுத்துகிட்ருப்பாங்க. இதை மாதவி நோட் பண்ணிவிட்டு அவங்க கை நல்லா தேய்ச்சி தேய்ச்சி அவங்க கன்னத்தில் வைப்பாங்க. அப்போ சடான்னு இவங்கள திரும்பி பார்ப்பாங்க. இல்லை உங்கள் கை ஹீட்டை விட என் கை ஹீட்டு ஹெவியாக இருக்குது, அதனால தான் வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க உடனே வந்துட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல் தருவாங்க. ஸ்மைல் கொடுத்ததுக்கப்புறமா 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் நெருங்கி நிற்பாங்க. பிகாஸ் அப்போது மாதவி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இஃப் யூ என்னுடைய பாடி ஹீட் பாடி தான், கொஞ்சம் பக்கத்தில் நின்னீங்கன்னா உங்களுக்கு குளிர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இருந்துக்கிட்டு இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படிம்பாங்க. அப்படின்ட்டு அவங்களுடைய கை இருக்கு இல்லையா, மாதவியோட கை, அந்த கை எடுத்துட்டு அவங்க கையை பிடிப்பாங்க. அவங்க கையை பிடிச்சி லேசாக வருடி விடுவாங்க. வருடி விட்டு உங்கள் கையை கொஞ்சம் இறுக்கமாக பிடிப்பாங்க. இந்த ஒரு பிடிப்பில் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நெருக்கமாக நின்றுட்டுருப்பாங்க. அந்த சில் காற்றுலையும் அந்த சாரல் துளி மேலே படுற அந்த ஒரு சுச்சுவேஷனையும் 2 பேரும் அதை ரசிச்சுக்கிட்டே
அந்த ஜில் காற்ற ஃபீல் பண்ணிக்கிட்டே ஸோ இப்படி ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு அதை பார்த்துட்ருப்பாங்க. குளிரில் அப்படியே நடுங்கிக்கிட்டு. அப்புறம் மாதவி சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா இங்கே என் கூடயே தூங்கலாமே அப்படிம்பாங்க. இல்லை இல்லை வேணாம், நான் மேலே போய் தூங்குறேன் அப்படிம்பாங்க. இல்லை மகேஷ், நீங்கள் இன்னும் மேலே எதுவும் செட் பண்ணல இல்லையா? ஸோ உங்களுக்கு ஓகேனா இங்கே தூங்கலாம், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பெட்டு நல்லா பெருசாகவே இருக்குது அப்படிம்பாங்க. கொஞ்ச நேரம் யோசிப்பாங்க. இதில் யோசிக்காதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க மாதவி. சரி ஓகே அப்படின்ட்டு உள்ளே போவாங்க. சேம் அந்த ரூம்குள்ளே போகும்போது ஒரு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்மெல்லு. அது என்ன ஸ்மெல்னு அந்த ஒரு பீஸ்ஃபுல்லு, அவங்க அந்த ரூமில் வச்சுருக்கிற அந்த கேண்டில், விளக்கு, அந்த ஸ்மெல்லெல்லாம் சேர்த்து அப்படியே அவங்கள வந்து உள்ளே போகும்போதே அவங்கள மெய் மறந்து அப்படியே அந்த ப்ரீத் வந்து கொஞ்சம் நல்லா இழுத்து அதுக்கப்புறம் விடுவாங்க. அதை இவங்க நோட் பண்ணிட்டு, "ஹேய் மாதவி, என்னாச்சு?" அப்படின்னு கேட்பாங்க. "ம் ஒன்றும் இல்லை, ஸ்மெல் நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ அப்படியா? நான் என் ரூமை எப்போவுமே இப்படி தான் வச்சுப்பேன். எனக்கு பிடிச்ச மாதிரி காமாக இருக்கணும், எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணுவேன். அண்டு எப்போவுமே ரூமில் ஒரு கேண்டில் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வச்சுருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓ அப்படியா? நல்லாயிருக்கு, குட் டேஸ்ட்" அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் சிரிச்சுக்கிட்டே சின்னதா ஒரு ஸ்மைல் போகும் அவங்களுக்குள்ள. 2 பேரும் ஸ்மைல் பண்ணிட்டு, "ஓகே, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுமே" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆ இல்ல, மழை நல்லா பெய்யுது. மாடிக்கு போறீங்களா? இல்ல இங்கேயே ஃப்ரெஷ் ஆயிட்டு என்னோட நைட் ட்ரெஸ் போட்டுக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்பாங்க. ம் அது அப்படிம்பாங்க. "இல்ல எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல. நான் யூஸ் பண்ணாதது ஒண்ணு இருக்கு. நீங்க அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க" அப்படின்ட்டு அவங்க கப்போர்டெல்லாம் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் எடுத்து குடுப்பாங்க. அவங்களும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வருவாங்க. "ஓகே, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நானும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்" அப்படிம்பாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் அதுக்கப்புறம் மாதவியும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வருவாங்க. ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்ததுக்கப்புறமே 2 பேரும் ஒண்ணா ஒரே பெட்ல தூங்கு தூங்கலான்ட்டு படுத்துப்பாங்க. 2 பேரும் கொஞ்ச நேரம் சைலண்ட் மெயின்டெயின் பண்ணுவாங்க. எதுவும் பேச மாட்டாங்க. பட் மாதவியோட மைண்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் கிஸ், அந்த ஃபர்ஸ்ட் டச், இது எல்லாமே அவங்க மைண்டுக்குள்ள ரிமைண்டர் ஆயிக்கிட்டே இருக்கும். என்னடா இது? என்ன பண்ணலாம்? இப்படி ஆயிடுச்சே! பக்கத்துல வேற இருக்காளே! அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அவங்க நார்மலா படுத்திருப்பாங்க. பட் தூக்கம் வராது அவங்களுக்கு. ஆ திடீர்னு மாதவி வந்து இந்த பக்கம் திரும்புவாங்க. அவங்களும் கரெக்ட்டா திரும்புவாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறுபடியும் ஐ கான்டாக்ட் போகும். ஐ கான்டாக்ட் போனதும் ஒரு செகண்டுக்கு அப்புறம் மாதவியோட ஐ கான்டாக்ட் ரொம்ப டீப்பா இருக்கும். பிகாஸ் மாதவி ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ அவங்களோட லுக் வந்து அவங்க அப்படிதான் குடுப்பாங்க. அவங்க அந்த மாரி குடுக்கவும் அவங்களால மகேஸ்வரியால அத ஹேண்டில் பண்ண முடியாம, அவங்களோட பார்வை அந்த பக்கம், இந்த பக்கம்னு மாத்திக்கிட்டே இருப்பாங்க. பட் மாதவியோட லுக் மட்டும் எங்கேயும் மாறாம அவங்ககிட்டயே இருக்கும். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மகேஷ் வந்து அவங்கள கேட்பாங்க. "ஆ மாதவி" அப்படிம்பாங்க. "ம் சொல்லுங்க" அப்படிம்பாங்க. "ஆம் ஏன் நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. "அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இங்க பக்கத்துல தானே இருக்காங்க. நீங்க அவங்க கூட போய் இருக்கலாம் இல்லையா?" அப்படின்னு கேட்பாங்க. இல்ல, எனக்கு தனியா இருக்கணும்னு தான் ஓகேவா இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இருக்கேன்" அப்படி சொல்லுவாங்க. "ஆ உங்க லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு கேட்பாங்க. "ம் வேணாமே ப்ளீஸ்" அப்படிம்பாங்க. "ஓகே, அண்டு ஒன் மோர் கொஸ்டின்" அப்படிம்பாங்க. "ம் கேளுங்களேன்" அப்படிம்பாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மீட்டிங் மார்னிங் நடந்துச்சு இல்லையா? அப்போ நீங்க
டவல்ல இருந்தீங்க. உங்க செஸ்ட்டு கிட்ட ஒரு பிளாக் மார்க் மாரி ஏதோ இருந்துச்சு. அத எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, சூடு மாதிரி. யாராவது நம்ம சூடு வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருந்துச்சு. "ஏதாவது ப்ராப்ளமா உங்களுக்கு?" அப்படின்னு கேட்பாங்க. அம் அந்த நிமிஷம், அந்த செகண்ட் மாதவி அ கோ டூ ஃப்ளாஷ்பேக். ஃபுல்லா அவங்க பேக்குக்கு போயிடுவாங்க. அந்த பழைய நினைவுக்கு போனதும் டோட்டல் அப்செட் ஆயிட்டு, "ஆ இல்ல, நான் இப்போதைக்கு எதுவும் உங்ககிட்ட நான் சொல்ல ரெடியா இல்ல. ஸோ ப்ளீஸ் தூங்குங்க. குட் நைட்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தூங்கிடுவாங்க. தூங்குனதுக்கப்புறம் மகேஸ்வரி வந்து, "என்ன நம்ம இப்படி கேட்டோம்? ஏதோ தப்பா கேட்டோமோ? அவங்கள ஏதோ ஹர்ட் பண்ணிட்டோமோ?" அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சின்ன கில்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அ "மாதவி" அப்படிம்பாங்க. "அ சாரி மகேஷ், எனக்கு தூக்கம் வருது. ப்ளீஸ் நீங்க தூங்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்களும். "ஓகே, ஐ அம் ரியலி சாரி" அப்படிம்பாங்க. "இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க தூங்குங்க. டைம் ஆச்சு" அப்படிம்பாங்க. சரின்ட்டு 2 பேரும் தூங்கிடுவாங்க. மார்னிங் விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மகேஸ்வரி தான் ஃபர்ஸ்ட்டு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சுட்டு அவங்க மாடிக்கு போவாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு, அ குக்கிங் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்க எதுவும் அங்க ஃபிட் பண்ணல இல்லையா? மோஸ்ட்லி 90% முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் திங்ஸ் எல்லாம் குக்கிங் அளவுக்கு இன்னும் அங்க ரெடி ஆகல. ஸோ, அதனால அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருப்பாங்க. அப்போ கீழ இருந்து மாதவி வந்து அவங்களும் வேக்கப் ஆயிடுவாங்க. வேக்கப் ஆயிட்டு மாதவி கீழ இருந்து ஒரு சவுண்ட் குடுப்பாங்க. ம் "மகேஷ், மகேஷ்" அப்படிம்பாங்க. "ஆ சொல்லுங்க மாதவி" அப்படின்வாங்க. "ஆ என்ன நீங்க சமைக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்ல, என்ன செய்யலான்னு யோசிச்சுட்ருக்கேன்" அப்படி சொல்லுவாங்க. "இல்ல, எதுவும் செய்ய வேணாம். இன்னும் நீங்க எதுவும் செட் பண்ணல இல்லையா? ஸோ நோ ப்ராப்ளம். இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். நான் உங்களுக்கு சேர்த்து செஞ்சுடுறேன்" அப்படி சொல்லுவாங்க. "ஷூரா?" அப்படிம்பாங்க. ஷூர். எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீங்க ரெடி ஆயிட்டு மட்டும் கீழ வாங்க. உங்களுக்கு டிஃபன் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டும் நானே செஞ்சுடுறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் மாதவி" அப்படிம்பாங்க. "இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு, குளிச்சுட்டு, ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும், லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா வச்சிருப்பாங்க. அவங்க அந்த நேரத்தில ரெடி ஆயிட்டு சும்மா அந்த ஸ்டெப்ஸ்ல அவங்க நடந்து வருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, மார்னிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, ப்ரௌனிக்கு மார்னிங் கொஞ்சம் ஏதாவது குடுத்துட்டு, சும்மா அந்த கார்டன்ல அப்படியே சும்மா நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க. கரெக்ட்டா இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டெப்ஸ்ல வந்துட்ருப்பாங்க. சாரீல அந்த ஸ்டெப்ஸ்ல அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஒவ்வொரு ஸ்டெப்பா நடந்து வருவாங்க. இவங்க கார்டன்ல இருந்து அதாவது ஜஸ்ட் அன்எக்ஸ்பெக்டடா சடார்ன்னு இப்படி திரும்புவாங்க அவங்க. இறங்கி வர அந்த கொலுசு சத்தத்த கேட்டுட்டு இவங்க திரும்புவாங்க. திரும்பி அப்படியே நின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அழகா சாரி கட்டிக்கிட்டு, கையில ஒரு புக் ஒண்ணு வச்சுக்கிட்டு, அப்புறம் சின்ன குட்டி ஹேண்ட்பேக் ஒண்ணு மாட்டிக்கிட்டு, அப்படியே ஒரு தேவதை மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரிவாங்க. அப்படி நடந்து வருவாங்க. அத இவங்க அப்படியே அசராம, ஆடாம, அப்படியே நின்னு பார்த்துட்ருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல வந்ததும் மாதவி மகேஸ்வரி, "மாதவி, மாதவி" அப்படிம்பாங்க. நோ ரியாக்ஷன். "மாதவி, ஹலோ, ஹலோ மாதவி" அப்படிம்பாங்க. "ஏய் மாதவி, என்னாச்சு?" அப்படின்னு கொஞ்சம் சவுண்டா கேட்கும்போது, "ஆ, ஆ ஒண்ணும் இல்ல. நீங்க நடந்து வரும்போது ரொம்ப அழகா இருந்தீங்க. அதுலயும் அந்த கொலுசு சவுண்ட் இருக்கு பாருங்க. காலையிலேயே அந்த சவுண்ட் காதுக்கு ஒரு நல்ல இசையா இருந்துச்சு. உங்களோட அந்த குட்டி ஸ்மைல் இருக்கு பாருங்க. மனசுக்குள்ள எவ்ளோ கவலை இருந்தாலும் மொத்தத்தையும் தும்சம் பண்ணிடுதுங்க. அந்த அளவுக்கு இருக்கு உங்களோட ஸ்மைல். அத பார்த்தோம் அப்டின்னா அவ்ளோ ரிலாக்ஸா இருக்குங்க. தேங்க்ஸுங்க. மார்னிங் இப்படி ஒரு தரிசனத்த எனக்கு குடுத்ததுக்கு" அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. உடனே அவங்க சிரிச்சுட்டு, "என்ன பயங்கரமா புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கீங்க என்னைய" அப்படி சொல்லுவாங்க. "இல்லங்க, புகழ்ச்சிக்காக சொல்லல. உண்மையாலுமே சொல்றேன். உங்களோட இங்க பாருங்க, இந்த கார்டனே டோட்டலா பீஸ்ஃபுல்லா, சைலன்ட்டா இருக்கு. கொலுசு சவுண்டு அங்கருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க கால் எடுத்து வைக்கும்போது, அந்த சவுண்டு கேட்கறதுக்கு செம்மையா இருந்துச்சு. அதுலயும் ஒரு
குட்டி ஸ்மைல் குடுத்தீங்க பாருங்களேன். வேற லெவல்ல இருந்துச்சுங்க. சீரியஸாவே மனசுக்கு அவ்ளோ ஒரு ரிலாக்ஸ் குடுத்துச்சுங்க உங்களோட ஸ்மைலு. ரொம்ப தேங்க்ஸுங்க. காலையிலயே இப்படி பண்ணதுக்கு அப்படி சொல்லுவாங்க. நான் பேசிக்காவே அப்படிதான் அப்படி சொல்லுவாங்க. பட் டெய்லியும் இப்படியே இருங்களேன் ப்ளீஸ். டெ எனி டைம் இப்படியே இருங்க. எனக்கு எனி டைம் உங்கள இப்படியே பார்த்துட்டு இருந்தா பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு இருக்குங்க உங்க ஸ்மைலு அப்படிம்பாங்க. ஓகே. காலையிலயே ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க. நான் உறியிட போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, இல்ல. நான் சாரி. சும்மா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமா? அப்படின்னு கேட்பாங்க. சாப்பிடலாமா? ஆமா. நீங்க சாப்பிட்டீங்களா? இருக்கிறதே 2 பேரு. ஏன் தனித்தனியா சாப்பிடணும்? நீங்க வந்ததுக்கப்புறம் சேர்ந்து சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. ஓ! சாரி, சாரி. டைம் ஆச்சா? அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹேப்பியா ஸ்மைலிங்கோட சேர்ந்து சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன். ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்க. ஏன்னா நெறைய பேர் கேட்குறீங்க. பட் சப்ஸ்கிரைப் மட்டும் கம்மியா இருக்கு. பட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இன்னும் ஹேப்பியா இருக்கும். அப்படியே உங் கேட்கும்போது உங்களுக்கு இந்த ஸ்டோரி கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ப்ளீஸ் ஒரு லைக்கும் பண்ணுங்க. ஸ்டோரிய கேட்டு உங்களோட ஃபீலிங் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ டு லிசனிங் தி ஸ்டோரி.